பாவ மன்னிப்பு தேடுவதற்கான தலை சிறந்த துஆ. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர் லீ ஃபஇன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. துஆவினுடைய பொருள், யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆவினுடைய சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பாவ மன்னிப்பு கோருவதில் மிகச் சிறந்தது சையதுல் இஸ்திஃபார் இதுதான். இறைவா, நீயே என் இறைவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தான், நான் உனது அடிமை. நான் உனது உடன்படிக்கையின் மீதும் உனது வாக்குறுதியின் மீதும் என்னால் முடிந்தவரை நிலைத்திருக்கிறேன். நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் மீதுள்ள உனது அருட்கொடைகளை நான் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். என் பாவத்தையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே எனக்கு மன்னிப்பாயாக, ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள். எவரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எவரேனும் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கையுடன் பகலில் ஓதி அன்றைய தினமே மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராவார். மேலும் எவரேனும் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கையுடன் இரவில் ஓதி காலை நேரத்திற்கு முன் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராவார். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துஆ ஓதக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துஆவை குறிப்பாக காலையிலும் மாலையிலும் பொருளுணர்ந்து உளப்பூர்வமாக ஓதணும். பொதுவாக பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு இந்த துஆவை அதிகமாக ஓதலாம். எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதலாம்.